நிஜமாவே நல்லா இருக்கும். கிளைமேக்ஸ் வந்து நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அந்த மாதிரி இருக்கும். எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இப்படி ஒரு கிளைமேக்ஸ் நம்ம வேற கிளைமேக்ஸ் வரும்னு நினச்சிருக்கோம். ஆனால் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஆடியன்ஸ் நான் அது பெருசாக கவனிக்கல. நான் படத்தில் தான் கான்சன்ட்ரேட்டடாக இருந்தேன். மியூசிக் நல்லா இருக்கும். பாட்டெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுனா இப்போ ரீசெண்டாக இருக்கிற படத்துலலாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல போய் பாட்டு இருக்கும். இது அப்படி இல்லை, இருக்கிற இடத்துலேயே தான் பாட்டு. ஸோ நல்லா இருக்கு. எல்லாருக்கிட்டையும் அதே தான் சார் சொல்கிறேன். ரொம்பவே நல்லா இருக்குது சார் படம். வந்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பார்க்கலாம். அண்ட் எதுலேயுமே வந்துட்டு லேக் அந்த அளவுக்கு கிடையாது. அண்ட் 5 சீன்ஸ் வந்துட்டு தண்ணியில் ஃபைட் பண்ணுற மாதிரியும் அண்ட் காட்டில் வந்து ஒரு சில சீன்ஸ் மட்டும் தான் ஃபைட் சீன்ஸ் இருக்குது. அந்த அளவுக்கு ஃபைட் சீன்ஸ் கிடையாது. அண்ட் இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் காமெடியாக இருக்கும். காமெடி கொஞ்சம் இருக்கும். செகண்ட் ஆஃப் வந்துட்டு காமெடி அந்த அளவுக்கு இருக்கா, கொஞ்சம் சீரியஸாக கொண்டு போயிருப்பாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா வந்து பாருங்கள். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பாருங்கள். அதுவே ஓகே தான். மியூசிக் ரொம்ப சூப்பராக இருக்குது சார். மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த கார்டு சாங்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆடியோ லான்ச்சில் கேட்டதுக்கும் இங்கே வந்து பார்க்கறதுக்கும் ஸ்க்ரீன் பிளே ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஹாய் வணக்கம். பரந்தாகுது ஊருக்குருவியோட ஃபர்ஸ்ட் ஷோ முடிச்சு இப்போ நாங்கள் எல்லாம் வெளியில் வந்திருக்கோம். ஸோ எல்லாருமே குறிப்பிட்ட மியூசிக் பற்றி எல்லாம் சொல்லும்போது ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஏன்னா என்னோடய ஃபர்ஸ்ட்டு படம் இது மியூசிக் டைரக்ஷன். ஸோ ஒரு த்ரில்லர் ஜானருக்கு நல்ல ஒரு ஸ்கோப் பண்ணியிருக்குன்னு சொன்னாங்க மியூசிக் பற்றி. ஸோ ஒரு குட்டி ஆஸ்கார் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலு. ஸோ எல்லாருமே படம் கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்கள். உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும்னா கண்டிப்பாக தியேட்டரில் தான் வந்து பார்க்கணும். சவுண்ட் அண்ட் மியூசிக் அதோட ஒரு பிளெண்ட் இதில் கண்டிப்பாக தெரியும். தியேட்டரில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக இந்த படம் என்கேஜிங்காக இருக்கும். ஸோ எல்லாருமே இனிமேயும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் த ரெஸ்பான்ஸ். தேங்க்யூ. அதை சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டாக இருந்துச்சு. தியேட்டருக்குள்ளே வரும்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டாக இருந்துச்சு. எப்படி ரெஸ்பான்ஸ் வரும்னு ஒரு இது இருந்துச்சு. பட் படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சோன்னே நல்ல ரெஸ்பான்ஸ், நல்ல ஒப்பீனியன் தான் சொன்னாங்க. செகண்ட் ஹாஃப் முடிஞ்சோன்னே எல்லாருமே வந்து பாராட்டுறாங்க. ஸோ ஒரு கலைஞருக்கு கிடைக்கிற பெரிய இது வந்து அந்த பாராட்டு தான். ஸோ அது கிடைச்சிருக்கு. இதில் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆமாம், எல்லாருமே வந்து சாங்கும் ஆர்ஆரும் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, அவங்களுக்கெல்லாம் அந்த த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் அதுதான் இந்த படத்தோட ஃபுல் ஒரு என்ன சொல்கிறது த்ரெட்டே அதுதான். அந்த லைனில் தான் ஃபுல் போயிட்டுருக்கு. அதுக்கு கரெக்டான மியூசிக் கொடுத்துருக்குன்னு எல்லாரும் சொல்லும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக பார்க்கலாம். இது என்ன சொல்கிறது, ஒரு சக மனிதனை நேசிக்கிற ஒரு தாட் தான். ஸோ கண்டிப்பாக ஃபேமிலிக்கும் வந்து பார்க்கலாம். அண்ட் என்ன சொல்கிறது, கண்டிப்பாக ஒரு 2 hours தான் படம் இருக்குது. அந்த 2 hours கண்டிப்பாக உங்களை என்கேஜ் பண்ண வச்சிரும். எல்லாருமே தியேட்டரில் வந்து படம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. படத்தோட கருத்து அதுதான். பரிந்தாகுது யாராலையும் நம்ம எப்போவுமே ஒரு டென்ஷனான ஒரு சுச்சுவேஷன் வரும்போது எல்லாருமே பதறப்படுவாங்க. பட் நம்ம எப்போவுமே டென்ஷன் வரும்போது ஒரே ஒரு செகண்டு யோசிச்சு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். நியூட்டன்ஸ் லா சொல்கிற மாதிரி எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்லும்போது எவ்ரி டென்ஷன் சிச்சுவேஷன் வில் பி ஹேவிங் அ டெஃபினட் சொல்யூஷன். அதுதான் அந்த படத்தோட கருத்து. தேங்க்யூ. படம் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. என் ஃப்ரெண்டோட மூவி. நான் இதுக்கு முன்னாடி அவங்களை வந்துட்டு ஆக்டிங் எல்லாமே தெரியும், அவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அதை தாண்டி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அவங்களோட டான்சிங் ஸ்கில்ஸ்லாம் பார்க்குறேன். அண்ட் ஸ்டண்ட் வைஸுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு மூவி. அண்ட் ஒன் டைம் வாட்சபிள் அப்படிலாம் சொல்ல முடியாது. நம்மளால் ரிப்பீட்டாக இப்போ பார்க்கலாம். எனக்கு இப்போ செகண்ட் டைம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஆசையாக இருக்குது. இட்ஸ் நாட் பிகாஸ் ஃப்ரெண்டோட மூவின்னுக்காக சொல்ல, ஜென்ரலாகவே நல்லா இருக்குது மூவி. மியூசிக் வந்துட்டு இந்த மூவியை வந்துட்டு லிஃப்ட் பண்ணுது ஆக்சுவலி. அதுதான் உண்மை. இன்னும் லைக் ஃபன் எலிமெண்ட்ஸ் இருக்குது, த்ரில்லிங்காக இருக்குது, எங்கேயுமே போர் அடிக்கல. நம்ம உட்காந்து கண்டினியூவாக உட்காந்து நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு நம்ம ஆக்சுவலி பார்க்கலாம். ஸோ லைக் அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு மூவி. அதுதான் பேசிக்காக என்ன சொல்லணும்னா, அவங்களோட ஆக்டிங் எல்லாமே வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. எங்கேயுமே வந்து ஓவர் டூ அப்படி இல்லை. என்னென்ன சீன்ஸ்க்கு இது பண்ணணுமோ அது மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. ஃபேமிலியோடய கண்டிப்பாக பார்க்கலாம். இட்ஸ் லைக் எல்லாருமே வந்துட்டு இன்னும் 1 time 2 times அப்படின்லாம் இல்லை, நீங்கள் திருப்பி பார்க்கணும் அப்படின்ற ஒரு மூவி தான் இது. புரியல. ரேட்டிங்கா ஐ வுட் கிவ் 10 out of 10 கூட. பிகாஸ் இன்னும் லைக் எல்லாமே ஓவரால் நல்லா இருக்குது. ஸோ நான் வந்துட்டு 5, 4, 9 அப்படிலாம் எனக்கு சொல்ல பிடிக்கல. அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி அழகாக க்ரூவாக இது பண்ணி கொண்டு போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் 10 out of 10 தான் நான் சொல்லுவேன். நான் பருந்தாகுது ஒரு குருவி, நீங்கள் அதை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ.
ஃப்ரெண்ட்ஸோட மக்களாக சேர்ந்து பார்க்குறப்போ அது இருந்தது. அந்த ஹாப்பினஸ் வந்து மறுபடியும் அதே எங்களுக்கு பிடித்தமான பெஸ்ட் ஷேர் பண்ணிக்கிற ஒரே நோக்கம் மட்டும்தான். ஸோ ஷோஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ப்ரொடியூசருக்கு வந்து கால் வந்துட்டு இருக்கு. ஸோ அதுவே ஒரு பெரிய சக்ஸஸ். என்ன எதிர்பார்த்தோமோ அது ரிசல்ட் கிடைச்சிருக்கு. பருந்தாவது ஊருக்குருவி பருந்தாயிருக்கு, ஜெயிச்சிட்டோம் மாறா. பிடிச்சிருந்தது. ஸோ எல்லா சென்டர்லேருந்துமே ஃபர்ஸ்ட் ஷோ போயிட்டு இருக்குல்ல. ஸோ எல்லாருமே வந்து இன்டர்வியூலேயே கால் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு ரிவ்யூஸ். ஸோ எதிர்பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப பின் ஆஃப் சைலண்ட். ஏன்னா த்ரில்லர், சர்வைவல் த்ரில்லருங்கிறதுனால வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கு படம். ஸோ யாருமே வந்து போர் அடிச்சது மாதிரி எந்த இடத்துலையுமே சொல்லல. அவங்களுக்கு திருப்தியான ஒரு படமா இருக்கு. அதான் அந்த பின் ஆஃப் சைலண்ட் என்ஜாய் பண்ணுங்கிறது அதுதான். எதுவும் அவங்களுக்கு போர் அடிக்கல, வெளியே போகல யாருமே. ஸோ அதுவே எங்களுக்கு பெரிய சக்ஸஸாக இருக்குது. கண்டிப்பாக இதுதான் எல்லா சென்டர்லையும் ரிசல்ட்டாக இருக்குது இது வரைக்குமே. கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் சேரும். தேங்க்யூ. இல்லை, இதுக்கு முன்னாடி பன்றிக்கு நன்றி சொல்லி நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன். ஆமாம். இப்போ அடுத்த சூப்பராக இருந்துச்சு பிரதர். இப்போ ஆடியன்ஸ் இவ்வளோ தூரம் அவங்களோட அப்ளாஸ் கொடுப்பாங்கன்னு நினச்சி பார்க்கல. எங்கேஜாக இருக்குது, ஃபீல் குட்டாக இருக்குது படம். எல்லாருமே அவங்க வந்து எப்போ முடிகிறதே தெரிலன்றாங்க. ஸோ இப்போ இருக்க வந்த கால் கூட சென்டர்ஸ்லாம் இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு இருக்கு சாட்டர்டே சண்டேக்கு அப்படின்றாங்க. நல்ல விஷயம். நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஆடியன்ஸ்கிட்ட கேளுங்க, அவங்களோட ரிவ்யூஸ் கேளுங்க, அவங்களோட ஃபீட்பேக் கொடுத்தீங்கனாலே நல்லாயிருக்கும். எல்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ மேம். நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அவங்க நான் எதிர்பார்க்குறது, நானும் போஸ் அவர் இன்னொரு சீன்லாம் வந்து அவங்களோட ரிவ்யூஸே சூப்பராக இருந்துச்சு. நல்லா எதிர்பார்க்குற இடத்துல நல்லா சிரிச்சாங்க. ஸோ அது நல்லா இருக்குது. நீங்கள் ஆடியன்ஸ்கிட்ட கேளுங்க கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். எடுத்துருக்காங்க, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குக்கா. நல்லா என்ஜாய். காட்டுக்குள்ளே எடுத்துருக்காங்கல்ல, அது நல்லா திருப்பி பார்க்கலாம். போர் அடிக்காது, பார்க்கலாம். சாங்ஸ் கடைசியில் உள்ள பாட்டு நல்ல பாட்டு, பலம் நல்லா இருக்கு. நல்லா வந்திருக்கு. ஸோ நல்லா வந்திருக்கலாம், நல்லா இருக்குது, என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் பிரம்மாண்டமாக பார்க்க தேவை. வந்ததுக்கு ஒரு விஷயமான என் ஃப்ரெண்டுங்களாம் கூப்பிட்டு வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் இப்போ தான் என் ஃப்ரெண்டுங்களை கூப்பிட்டு ஃபஸ்ட் டைம் இந்த படத்தை பார்க்குறேன். எல்லாரையும் கூப்பிட்டு வரணும் தான் அர்ஜென்ட்டு. ஸோ சடனாக கூப்பிட்டதுனால வர முடியல. ரெண்டாவது விஷயம், இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புதுவான கான்செப்ட் கொடுத்துருக்காங்க அந்த படத்துக்கு. ஸோ ஹீரோவும் சரி, ஹீரோ வந்து பன்றிக்கு நன்றி சொல்லணும்னு ஃபஸ்ட்டு படம் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது படம் இது. ஸோ பார்த்தீங்கன்னா ஹீரோ புதுசுன்னு தெரியாது, ஒரு நடித்த ஒரு கேரக்டராக உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு பல தெரிஞ்சிருக்கும். அப்புறம் இந்த ஒரு 4 கேரக்டர் பண்ணியிருக்காங்க என் கூட நடித்தவங்க வில்லன். ஸோ எல்லாருமே புதுசு தான். எல்லாருமே நீங்கள் சப்போர்ட் பண்ண நல்லாயிருக்கும். படம் பாருங்கள், நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். இந்த ஃபேமிலி வீக்கில் உங்களுக்கு வந்து திருப்தியாக வந்து ஒரு படத்தை பார்த்துட்டு போகலாம். போர் அடிக்காதுன்னு சொல்லலாம். ஸோ சில சாங்ஸ் எல்லாம் பிஜிஎம்லாம் அடிச்சு தூக்கியிருக்காரு சாங் மியூசிக்லேயே. ரொம்ப தேங்க்ஸ். இதை நீங்கள் பார்த்தா தான் நீங்கள் சொல்ல முடியும். நீங்கள் எடுக்கிறது பொறுத்தது ஆக்ஷனாக த்ரில்லராக நம்ம ஜட்ஜ் பண்ணுறது தானே. ஸோ இது ஆக்ஷனாகவும் போகும், த்ரில்லராகவும் போகும். கொஞ்சம் படம் நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ தயவு செஞ்சு பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் படம் நல்லா இருக்குது. ஸோ ஹாப்பியாக திருப்தியாக பார்த்துட்டு வந்தேன். இப்போ இருக்க படத்தில் விட ஓகே. இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படத்துலேருந்து ஓகே. எல்லாருமே கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தானே பண்ணியிருக்காங்க. டேரக்டரும் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக தான் மூவ் பண்ணி இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பெரிய விஷயம். தேங்க்யூ. ரொம்ப நன்றிங்க. ஆக்சுவலாக இதான் ஃபஸ்ட் ஷோ. பட் இப்போவே நிறைய இடத்துல வந்து ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு கால் பண்ணிருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். சின்ன படத்தை நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்க்ரீன் கொண்டு வந்திருக்கோம். இதுக்கப்புறம் உங்கள் கையில் தான் இருக்குது. தயவுசெய்து மீடியா கொண்டு போய் ஒரு பெரிய ரீச் பண்ணி கொடுங்க. தேங்க்ஸ். நீங்கள் இல்லைன்னா இந்த படம் இவ்வளோ வந்திருக்காது. ரொம்ப நன்றி. இந்த படத்துக்கு காரணம் அண்ணன் ஒரு தூண் மாதிரி. ஸோ இவரெல்லாம் இந்த படம் இவ்வளோ சீக்கிரம் ரிலீஸ் ஆகிருக்காது. ஸோ அண்ணன் ரொம்ப எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணியிருக்காரு. என்ன சொல்கிறது, ஒரு ஆர்டிஸ்ட் டெக்னாலஜிக்கெலாம் கிடையாது. எங்கள் கூட சேர்ந்து எல்லா ஒர்க்கும் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அண்ணனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த அளவுக்கு எங்களுக்கு மீடியாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த படத்தை சின்ன படத்தை நாங்கள் வெளியில் பெரிய பப்ளிசிட்டி பண்ணல, மீடியா மூலம் மட்டும் தான் பண்ணோம். ஸோ அதை பெரிய ரீச் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. தேங்க்யூ டு ஆல். ஆக்சுவலாக இவரை பற்றி சொல்லணும். ஃப்ரம் த ஸ்டார்டிங் டு எண்டிங், அதாவது இவர் ஸ்டேஜ் ஆரம்பித்த காலத்தில் நான் பார்த்துட்டு இருக்கேன் ராஜேஷ் வந்துட்டு சின்ன அதாவது இந்த கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அடிபட்டிருக்கு. அவ்வளோ ஸ்டண்ட் பண்ணி அவ்வளோ அடிபட்டிருக்கு. அந்த கட்டங்கள்லாம் போய் இப்போ ஒரு மெயினாக ஒரு கதையெல்லாம் த்ரூ அவுட்டாக வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மச்சான். உண்மையை ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா ஸ்டார்டிங் காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியும். ஒரு படத்தில் ஒரு ஆர்டிஸ்டாக ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஃபைட்டராக இருந்து இந்த இடத்துக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். மச்சானுக்கு ரொம்ப வியூ. இன்னும் மேலுமே நிறைய படங்கள் பண்ணோம். இன்னும் பெரிய ஆள் வரணும் மச்சான். தேங்க்யூ. ஆரம்பத்துலேருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஒரு 8 வருஷமா. இந்த ஃபைட்டுன்னு சொல்லும்போது இந்த ஃபைட்டுக்கு காரணம் தளபதி தினேஷ் மாஸ்டர் தான். ஸோ இந்த அளவுக்கு நான் தூணாக வந்திருக்கேன்னா அவரோட கிரேஸ் இல்லாமல் வந்திருக்க முடியாது. ஸோ என்ன ஒன் ஆஃப் த ஒரு காட் மாரி அவர். இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த படம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். இந்த படம் உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸாக கிடைக்கும். ஸோ இதில் சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். 4 பேரும் ஒரு புதுசாக கேரக்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த படம் பார்க்க ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், புதுசாக இருக்கும்.
ஸோ இந்தமாரி ஒரு படம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா தெரியல, பட் பார்த்தா நல்லாயிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நல்லா இருக்கு. நான் நடிச்சிருக்கேன் அப்படி சொல்லலை, பட் டெஃபினட்டாக நல்லா இருக்கு. நான் இப்போ வந்து ப்ரெஷ் ஷோவில் ஒரு வாட்டி பார்த்தேன், இப்போ கரெக்டாக பார்க்க முடியல, இப்போ தான் ஃபுல்லாக பார்க்குறேன். அண்ட் எல்லாமே நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணாங்க. அவங்க வந்து பஞ்ச் டயலாக், இந்த காமெடியெல்லாம் ரொம்ப நல்லா போச்சு. அண்ட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், அந்த சஸ்பென்ஸ் எல்லாம் அவங்க ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சக்கப்புறம் எல்லாரும் என்னடா நடக்கிறது கொஞ்சம் டவுட்டாக இருந்தாங்க, யார் தான் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம். செகண்ட் ஹாஃப் வந்து எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அது எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஸோ டெஃபினட்டாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஆடியன்ஸ் கூட உட்காந்து பார்க்குறது. ஆமாம், டெஃபினெட்லி ஃபேமிலி என்டர்டெய்னர் தான் இது. அந்த மாதிரி ஃபேமிலி கொண்டு வரப்படு, அது அப்பா அம்மா எல்லாம் கூட்டிகிட்டு வந்தால் வெக்கமாக இருக்கும், அந்த மாதிரி எதுவும் இல்லை. இட்ஸ் அ க்ளீன் என்டர்டெய்னர். ஸோ டெஃபினெட்லி எல்லாரும் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ஸோ டெஃபினெட்லி ஸ்டோரி கேட்டப்போ எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்து பண்ணதுக்கு, ஏன்னா கொஞ்சம் போல்ட் கேரக்டர். ஆடியன்ஸ்க்கு எந்த மாதிரி இந்த ஷேட்ஸ் எல்லாம் எப்படி எடுப்பாங்கன்னு தெரியல. ஸோ ஆனாலும் டைரக்டரோட ஸ்க்ரீன் பிளே, அவங்க ஸ்டோரி டெல்லிங் எல்லாம் பார்த்தோன்னே எனக்கு இவங்க நல்லா நம்பிக்கையாக பண்ணுவாங்க, நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஸோ அதனால நான் ஐ டுக் அப் த ரோல். இப்போ எனக்கு சந்தோஷமா இருக்கு பார்க்கத்த. ஓகே, நல்லா பண்ணியிருக்காங்க. நான் பண்ண கேரக்டருக்கு அவங்க நல்லா ஜஸ்டிஸ் போட்டு, ஐ மீன் ஐ எம் வெரி ஹாப்பி வித் ரிசல்ட். படம் நல்லா இருக்கு. ஊர்க்குருவி, பருந்தாகுது ஊர்க்குருவி, எவ்வளோதான் வந்துட்டு உயிரை வேற பிறந்தாலும் சொல்லுவாங்கள்ல, ஒரு பழமொழி ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி தான் படமும் நல்லா தான் இருக்குது. நம்ம நாயோட குணத்தை மாற்ற முடியாது, மனுஷங்களோட குணத்தை மாற்ற முடியாது, மிருகத்தோட குணத்தை மாற்ற முடியாது. அது மாதிரி தான் ஒவ்வொரு மிருகங்களுக்கும் ஒரு குணம் இருக்குது. நரிக்கு ஒரு குணம் இருக்குது, தந்திரம் பண்ணுறது தான் நரி. சிங்கத்துக்கு ஒரு குணம் இருக்குது, ராஜ்யம் பண்ணுறது தான் சிங்கம். அது மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. அதே அந்த ஒரு அனிமல்ஸை வச்சு ஒரு என்னென்ன ஸ்டோரி எடுக்க முடியுமோ அந்த ஸ்டோரியை கதையாக ஒரு மனுஷங்களை வச்சு எடுத்திருக்காங்க. அதான் நான் சொல்ல வருவேன். நல்லா இருக்குது ஓரளவுக்கு. ஸ்டோரி எல்லாம் எல்லாமே நல்லா இருக்கு. இன்னொன்று, எனக்கு க்ளோஸான நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. வினோத் நடிச்சிருக்காரு, ராஜேஷ் வில்லன் நெகட்டிவ் நல்லா பண்ணியிருக்காப்புல, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காப்புல. படங்கள் வந்துட்டு நிறைய படங்கள் இன்னுமே நிறைய வரும். இந்த மாதிரி படங்களுக்கு நல்ல வரவேற்பு கொடுக்கணும். நான் நல்லா ஓரளவு நல்லா ஸ்டோரி ஒன்றில் நல்லா போயிருக்கு பிரதர். சூப்பராக பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு 85 கிலோ வெயிட்டை வந்துட்டு 7 மலை ஏறணும் அப்படின்னா சாதாரண விஷயமே கிடையாது என்னை பொறுத்தளவு. பிகாஸ் ஒரு படம் பண்ணுறதே பெரிய விஷயம். அந்த படத்தை பண்ணி அது ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வரது அது ஒரு பெரிய விஷயம். நல்ல படங்கள் வரவேற்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ப்ரோ. ஆக்ஷன் எல்லாம் நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஓரளவு கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, மற்றபடி பிக்கப் பண்ண நல்லா போகுது. மியூசிக் பற்றி சொல்லணும், மியூசிக் எல்லாமே செமையாக இருக்கு ப்ரோ. மியூசிக் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படத்தில். லாஸ்ட்டில் ஒரு பாட்டு கூட வருது, துரோகம் சொல்லிட்டு, அது இன்னுமே எனக்கு ஹைப்பாக இருக்கு. நல்லா நான் ரொம்ப ஒரு விட்டு ஆடிடும் போல இருக்கு, அந்த லெவலில் இருக்கு அந்த பாட்டு. ஆக்சுவலாக மியூசிக் செம்மையாக பண்ணியிருக்காரு, செம்மையாக இருக்குது. மேக்கிங் எல்லாமே நல்லா இருக்குது. படம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி லைட்டாக ஃபீல் ஆகுது. பட் ஆனால் படத்தை உள்ள பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லா இருக்கு ப்ரோ. ஆமாம் ப்ரோ, ஒன்றும் இல்லை, நரியோட குணத்தை மாற்ற முடியாது. அது மாதிரி தான் படத்தில் ஒருத்தரோட குணத்தை நம்ம யாராலையுமே மாற்ற முடியாது. குணம்னா அது குணம், அது அப்படிதான். நான் இப்படிதான், அவன் அப்படிதான். மனுஷங்களை பார்த்து பழகணும், அதுதான் சொல்ல வராங்க. பிகாஸ் ஒரு நார்மலாக பிரசன்னா சார் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் ஹீரோ, அவருமே நல்லா பண்ணியிருக்காரு. அவரை வச்சு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நல்லா போகுது ப்ரோ. படத்துக்கு 8 கொடுக்கலாம் ப்ரோ. 10. தேங்க்யூ.